நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி செய்யாதே இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. இளம் தலைமுறையினருக்கு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் உருவாகியுள்ள செய்யாதே திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா திரையுலக பிரபலங்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வினில் தயாரிப்பாளர் 5 ஸ்டார் கதிரேசன் பேசும்போது, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள தமிழக ஆளுநர் தமிழரசு சுந்தரராஜன் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். தமிழகத்தை பொறுத்தவரை சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. பல ஆண்டுகளாக இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பயணித்து வருகின்றன. அதுக்கு ஏராளமான உதாரணம் இருக்கின்றன. நான் தயாரித்த ஜிகர்தண்டா திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால், மதுரையில் இருக்கும் ஒரு பிரபல ரவுடியை மையமாக கொண்ட கதை அது. ஆனால் இறுதியில் அந்த ரவுடி சினிமாவில் தாக்கத்தால் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நடிகராக மாறுகிறார். ஒரு மனிதனின் கெட்ட பழக்கங்களை கூட மாற்றும் சக்தி கலைக்கு, குறிப்பாக சினிமாவுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த படம் எடுத்து காட்டியது. அதே போல தான் ராஜா அவர்களும் அரசியலில் தனக்கென ஒரு முத்திரையை வைத்தவர். அவரது பேச்சு திறனும் செயல்பாடுகளும் அனைவருக்கும் தெரியும். இந்த படத்தை அவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது படத்திற்கு கூடுதலான பலம் சேர்த்துக்கிறது என்றே சொல்லலாம் என்றார். முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பு இயக்குனருக்குமான ராஜா அவர்களை மனதாக பாராட்டுகிறேன். எங்களுடன் அரசியல் பயணத்தில் இருந்தவர் இன்று திரைத்துறையில் புதிய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். பொதுவாக திரைத்துறையில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வருவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அரசியலில் இருந்த ஒருவர் திரைத்துறைக்கு வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள திரைப்படத்தை உருவாக்குவது மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்குமே எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். மனதிற்கு நெருக்கமானவர்களை பற்றி தனியாக சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் பேசும்போது மறந்துவிட்டேன். அதற்காகவும் அவர்களிடம் எனது அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் முழுவதும் மதுரையை மையமாக கொண்டு படமாகப்பட்டுள்ளதாக கூறினார்கள். மதுரையுடன் எனக்கும் மிகவும் நெருக்கமான தொடர்பு உண்டு. எனது தந்தை எனக்கு தமிழிசை என்று பெயர் வைத்து கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்தார். இந்த படம் நிச்சயம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். காரணம், இப்படத்தில் நடித்திருக்கும் எங்கள் அண்ணன் ஆளுமை ராஜா அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் குரு, விஜய் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். குறிப்பாக மருத்துவம் சார்ந்த ஒரு முக்கியமான சமூக கருத்தை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகி உள்ளது என்பது மிகவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார். இயக்குனர் டாக்டர் ராஜா பேசும்போது, இந்த திரைப்படத்தின் கதையை அக்கா தமிழிசை மிக அழகாக கூறிவிட்டார். இப்படம் மருத்துவத்துறையை பற்றிய படம். அதோடு இந்த இளம் தலைமுறையை அச்சுறுத்தும் போதைப்பொருள் பழக்கம், சுய மருந்து உட்கொள்ளுதல் போன்ற முக்கிய சமூக பிரச்சனைகளை இப்படம் பேசுகிறது. அதே நேரத்தில் பெற்றோர், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் கடமையை பேசுகிறது. இப்படத்துக்காக அமெரிக்காவிலிருந்து பல முறை வந்து பல கஷ்டங்களோடு இப்படத்தை உருவாக்கியுள்ளேன். இப்படத்தில் மனைவி, மகள் பாடியுள்ளனர். பலர் இப்படத்துக்காக உழைத்துள்ளனர். தமிழ் சினிமாவில் பலர் நல்ல படைப்புகளுடன் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு சரியான வாய்ப்புகளை தந்து அந்த தமிழ் சினிமாவில் நல்ல படைப்புகளை தர வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களது ஆசை என்றார். தமிழக அரசியல் ஆளுமை ராஜா பேசும்போது, எனது உடல்நலக்குறைவின் போது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என் அருகில் இருந்து அளித்த ஆதரவு மிக முக்கியமானது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இயல்பாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தேன். இறைவன் அருளால் அறுவை சிகிச்சை முடிந்து வெறும் 6 மாதங்களிலேயே உங்கள் அனைவரின் மத்தியிலும் மீண்டும் வந்து பேசும் அளவிற்கு உடல் நலம் பெற்றுள்ளேன். இதற்காக இறைவனுக்கு என் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை இயக்குனர் ராஜா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட மறந்துவிட்டார். இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் மேக்கப் போட்டார்கள். நான் மேக்கப் போடாமல் தான் இந்த படத்தில் நடித்தேன். எளிய உடைகளிலும் தான் நடித்துள்ளேன். இயக்குனர் மற்றும் படக்குழுவினர் கூறியபடி நடித்து கொடுத்து விட்டு வந்தேன். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மிகவும் இயல்பான முறையில் இயக்குனர் டாக்டர் ராஜா அவரது குழுவினர்கள் மற்றும் தம்பி குரு ஆகியோரும் இணைந்து இப்படத்தை உருவாக்கியுள்ளனர். இது வெறும் வியாபாரம் அல்லது லாப நோக்கத்தை மட்டுமே முதன்மையாக கொள்ளாமல் நேர்த்தியாக இப்படத்தை உருவாக்கியுள்ளார்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார்.
ஹரிணி சுப்பு சினி கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தை அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் எஸ் ராஜா இயக்கி கதை மற்றும் திரைக்கதையும் எழுதியுள்ளார். தயாரிப்பாளராக சுப்புலட்சுமி ஜெயராம் பணியாற்றியுள்ளார். இப்படத்தில் எச் ராஜா தமிழ்நாடு முதலமைச்சராக சிறப்பு கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். டாக்டர் சந்திரபோஸ் கதாபாத்திரத்தில் டாக்டர் எஸ் ராஜா, டாக்டர் விஜய் கதாபாத்திரத்தில் குரு விஜய் நடித்துள்ளார். மருத்துவ நெறிமுறைகள், பொறுப்பான சுகாதார சேவை மற்றும் மனித உயிரின் மதிப்பை வலியுறுத்தும் கதைக்களம் இப்படத்தில் முக்கிய அம்சமாக அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.